சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வரதுக்கான எபிசோட்ல நம்ம சிந்தாமணிக்கு இருந்துட்டு ஆல்ரெடி ரேகா இருந்துட்டு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. நானாக தான் விருப்பப்பட்டு நீங்கள் என்னை அடைச்சி வச்சுட்டு இருந்தீங்களே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தேன். இதுக்கும் மீனாக்கா முத்து இவங்க யாருக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. மீறி அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நானே கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து வீடியோ போட்டுடுறாங்க. நாங்கள் இவங்க வீடியோவுக்கு மீறி முத்து மீனா மேலே ஆக்ஷன் எடுத்தாக்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அவ்வளோதான், என் வேலையே போயிடும், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணியும் மூர்த்தியும் அவங்களுடைய ஆட்கள் எல்லாரையும் வர சொல்லி நம்ம முத்துவோட வீட்டில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. முத்தை இருந்துட்டு உன் பொண்ணு வேணும்னா நீ போய் தேடி இருக்கணும், அவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறேன், மற்றபடி நான் வேறு எந்த தப்பும் பண்ணலை, தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. உடனே விஜய் இருந்துட்டு நீ எனக்கு பண்ண இல்லை ஒரு துரோகம், அதுக்காக தாண்டி நீ இப்படியெல்லாம் அனுபவிக்கிற, உன் பொண்ணு அவங்க கூட தாண்டி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு பயங்கரமாக சாபத்தை விட்டுட்ருக்காங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை நீ நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தில்ல, இப்போ நீ நல்லா அனுபவிடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கலனா அதுக்கப்புறம் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.